ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. திருமலையப்பனின் திருவடிகளிலே உணர்ச்சிபூர்வமான பக்தியுடன் திகழக்கூடிய அன்பர்களே, நமோ வெங்கடேசாய என்று அவன் நாமத்தை சொல்லி இப்பொழுது அவனுக்கு என்றே நாரத பகவான் தொகுத்தருளிய சகஸ்ரநாமத்திலே 155வது திருநாமத்தை ரசிப்போம். உபநயனமான பிரம்மச்சாரிகளுக்கு இடுப்பிலே முஞ்சை புல்லாலான மேகலை ஒடியானம் போன்ற அணி, கையிலே பலாச தண்டம், இன்னொன்று கொடை என்று சின்னங்களை பார்த்தோம். ஆனால் இன்னொன்று முக்கியமான சின்னம் இருக்கிறது. அவர்கள் மார்பிலே பாந்தோலை அணிய வேண்டும். டவாலி மாதிரி பாந்தோலை போட்டுப்பாங்க மார்பில். மான் கொண்ட தோல் மார்பினன் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். மான் தோல் கொண்ட மார்பினன், மார்பிலே பூணல் போடுறாங்க இல்லையா, அந்த பூணல் மாதிரியே அகலமாக மாந்தோனால் ஒரு டவாலி போல் அணிந்து இருப்பார். நாங்கள்லாம் அப்படி தான் போட்டுடுறோம். எங்கள் குடும்பத்தில் இன்னி வரைக்கும் அப்படி செய்கிறோம். அந்த மரபை பின்பற்றுகிறோம். வேதம் சொல்லும் பொழுதும், சந்தியாவந்தனம் முதலிய கர்மாக்களை அனுஷ்டிக்கும் பொழுதோ, ஆச்சாரியரிடம் பயிலும் பொழுதோ, வேதாந்தம் பயின்ற பொழுதும் கூட அந்த மாந்தோலை தோல் மீது மார்பிலே அணிந்து கொண்டு அப்படித்தான் பாடம் பயின்றோம். நான் அப்படித்தான் என்னை பயிற்றுவித்தார் தகப்பனார். என் பையனையும் அப்படித்தான் பகுத்துவித்தேன். எம்பெருமானவர்களால் பேரனுக்கும் அப்படிப்பட்ட நிலை தான். ஆனால் இப்போ எல்லாராலும் இது முடியறதில்லை. ஏதோ மாந்தோலுக்கு எங்கே போகிறது? அதுவும் மாந்தோல்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஐட்டம் தற்காலத்தில். மாந்தோலை கையில் வச்சுருந்தா அதுக்கு சோர்ஸ் காட்டாத போனால் நான் பெயிலபிள் அஃபென்ஸாக பொழுதுக்கோ திகாருக்கோ போக வேண்டிய நிலைமை வந்து அப்படி இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, கிடச்ச மாந்தோலை ஒரு சின்ன பிட்டை இப்போ பூணலில் முடிஞ்சிடுறாங்க. எம்பெருமான் மாந்தோலை மார்பில் அணிந்த போது எப்படி அணிந்தான் தெரியுமா வசிஷ்டரே என்று நாரதர் கேட்டார். அப்படி பூணல் மேலே அணிஞ்சிருப்பான். சும்மா அணியில, மார்பை முழுக்க மறைத்து கொண்டு அணிந்தான். ஏன் தெரியுமா வசிஷ்டரே நாரதர் கேட்டார். தாங்கள் தான் சொல்ல வேண்டும் குருதேவா என்று பணிவோடு வசிஷ்டர் நின்றார். உனக்கு தெரியாத விஷயம், நீ ராமனுக்கு சின்ன குழந்தைய பாடம் சொல்லி கொடுத்தீ, அவருடைய மார்பையே நீ பார்த்தியா இல்லையா? எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது.
எப்பொழுதும் மார்பிலே லக்ஷ்மி தேவி இருப்பதாக எனக்கு தெரியும். நல்ல சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுதும் ராமனுக்கு பாடம் எடுக்கும் பொழுது பார்ப்பேன், மார்பில் லக்ஷ்மி மின்னல் மாதிரி மின்றா மாதிரி தெரியும். ஆமாம், அகலகில்லேன் எரியும் என்று அலர்மேல் மங்கை உரைமார். அந்த ராமாவதாரத்தில் இப்படி இருந்தானே இவங்ககிட்ட, இப்போ மகாபலிகிட்ட யாச்சகம் வாங்கத்தானே போகிறான் வசிட்டா. அதில் என்ன பண்ணினான் பகவான், தான் பிரம்மச்சாரியாக கோலம் கொண்டு போகிறச்சே மார்பிள் லக்ஷ்மியோடு போனால் என்னாகும்? ஏன் பிரம்மச்சாரி மார்பிள் ஒரு பெண் உட்காண்டிருக்கான், ஏதோ இது போலி பிரம்மச்சாரி போல் இருக்குது, வேடதாரியான பிரம்மச்சாரி அப்படின்னு மகாபலி சந்தேகப்பட மாட்டானா? அதனால் மகாபலிக்கு நான் யாச்சகம் வாங்குகிற பிரம்மச்சாரியாக போகிறேன், அதெல்லாம் அலர்மேல் மங்கை தாயாரே நீர் கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காரலாமா, காரியம் முடிந்த உடனே மறுபடியும் மார்பிலேருந்து உட்காரலாம் என்று வேண்டினான் திருவேங்கடவன். அமரனாக போன பொழுது அலர்மேல் மங்கை தாயார் மறுத்துட்டா, அம்மவார் ஒத்துக்கலை. ஆமாம், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை வருமாறுபா, இது என்னுடைய இடம், பெண்ணுரிமையை நீ மீறவே கூடாது என்று பெண்ணியம் பேசிட்டாள். நான் நகரமாட்டேன், நீ பிரம்மச்சாரியாக வேஷம் போடுவதாக இருந்தால், அது முன்னாடி என்கிட்ட கன்கரன்ஸ் வாங்கியிருந்தால், முன்னாடி என்னுடைய ஒப்புதலை கேட்டிருந்தாயானால் மாட்டேன்னு தான் சொல்லுவேன், இந்த வேஷம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ பெரிய குடும்பஸ்தன்பா, உனக்கு எனக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு 4 மூஞ்சி, நம்ம பேரனுக்கு 5 மூஞ்சி, நம்ம கொள்ளு பேரனுக்கு 6 மூஞ்சி. வயசியாக சொல்கிறேன். ஆமாம், நம்ம பிள்ளை பிரம்மதேவனுக்கு 4 முகம், ஒரு முகமாக அந்த குடும்பத்தில் முதல் பிள்ளைக்கு 4 முகம். நீ நமக்கு பிள்ளை தானே பிரம்மா, நீ தானே படைத்தவனான படைப்பு கடவுளை பிரம்மனையே படைச்ச, அவனுடைய திருமகன் தானே சங்கரன் சிவபெருமான், அவனுக்கு 5 முகங்கள். அப்போ நம்ம பேரனுக்கு 5 மூஞ்சி. அவனுடைய மகன் தானே முருகன், முருகப்பெருமான், அவனுக்கு 6 முகம். எப்படி பரம்பரையாக போகிறது பார். நான்முகனே நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று 4 முகனாகி 5 முகனாகி அறுமுகனாகி போகிற குழந்தைகளை பெற்ற குடும்பம். ஒரு வாய் உள்ள குழந்தைகளை வைத்தாலே அதுகளுக்கு எப்படியெல்லாம் ரட்சிக்கணும் அதை பற்றியே சிந்திக்கணும். இப்படி 4 வாய் 5 வாய் 6 வாயின்னு பெற்றுட்டு குடும்பஸ்தனாக இருக்கிறது. திடீர்னு அங்கேருந்து எனக்கு மனைவி கிடையாது, பிரம்மச்சாரின்னு யாச்சகம் வாங்க போகிறேன், வேஷம் போடுறேன்னா பொறுத்து வருமா? அது அந்நேச்சுரலாக இருக்குது, இது மாறானது. அதனால் நம்ம அக்ரிமெண்ட்டை மீறுகிறது. நான் நெஞ்சை விட்டு நீங்க மாட்டேன், நான் அகலகில்லே நிறையும் என்று ஒட்டி கொண்டாள் லக்ஷ்மி மார்பில். பகவான் பார்த்தார், காரியம் கெட்டு போயிடுவேன். 2 வித ப்ராப்ளம் இருக்குது இதில். ஒன்று, இவர் மகாலட்சுமி மார்பிலே இருக்க போய் யாச்சகம் கேட்டால் மகாபலி யாரையா மார்பில் பெண்ணுன்னு கேட்பான். லக்ஷ்மி அங்கே இருந்தா அவங்கள பட்டான். லக்ஷ்மி மகாபலியை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து இந்த பணத்தை பிடுங்கவே முடியாது. லக்ஷ்மி கடாட்சம் வீசிச்சுட்டு இருந்தா நாராயணன் பணத்தை எடுக்க முடியாது நம்மகிட்ட. மகாபலியிலிருந்து பணத்தை பிடுங்கினா போகிறார் இவர். லக்ஷ்மி அவனை கடாட்சிச்சுட்டே இருந்தால் காரியம் என்ன ஆகும்? அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். நல்ல காரியம், ஒரு பேரியர் போடுனார். மாந்தோலை பெரிய அகலமாக போட்டுவிட்டார். அந்த மாந்தோலை அகலமாக போட்டுட்டு அதை வைத்து லக்ஷ்மியை மறைத்தார். அப்படி போன நினைவை பார்ப்பா. அப்படி கிருஷ்ணாஜினதரனாக மான்கொண்ட தோல் மார்பினாக நடந்த திருவேங்கடமுடையானை வசிட்டரே கிருஷ்ணாஜினதரன் என்ற திருநாமத்திலே வழிபடுகிறோம் என்று நாரதர் வசிட்டருக்கு சொன்னார். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இப்போ குறப்பட்டுக்காத, நாராயணன் திருவேங்கடமுடையான் வாமனனாக வந்த பொழுது மகாபலியை ஏமாற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆகையினால மார்பில் இருக்கிற லட்சுமி மறைக்க பெரிய பெல்ட் மாதிரி மார்பு முழுக்க மறைக்கக்கூடிய மாந்தோல் போட்டுனான். இப்போ இதுக்கு இப்போ நாம் எந்த மகாபலி ஏமாற்ற முடியும்? யாரை குடம் திறப்போம்? எந்த லட்சுமி மார்பில் இருக்கா? அதனால் நாம் போய் சின்ன மாந்தோலை போடலைக்காக முடிஞ்சினாலும் கரெக்ட் தான் என்றார். நான் பார்த்தேன், திருவண்டையான் சிரித்தான். கருணாகரா கவலைப்படாது, ஏதோ கொஞ்சம் கூட நல்ல வழியில் வந்தாலும் நான் காப்பாற்றேன். மாந்தோலை தரிக்கணும்னு சொன்னேன், ஏதோ கிடைக்கல, மூடல் ஒரு பிட்டு முடிஞ்சிருந்தாலும் போகிறோம், ஆனால் அதுக்கு மேலே நல்ல வழிக்கு நான் நடத்தி வந்துடுவேன் என்று எம்பெருமான் ஆறுதல் சொல்வது போல் சிரிச்சான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிருஷ்ணாஜினதரன் என்ப திருநாமத்திற்குள்ள வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை கேளுது.
कृष्णाजिनेन संवृण्वन् लक्ष्मीं वक्षस्थलस्थितां त्रिलोक्यापि गृहीवर्णि கிருஷ்ணாஜினதரோ விபுகு. 3 உலகங்களையும் குடும்பமாக உடைய பெரிய குடும்பி நாராயணன். சாதாரண கூட விஸ்வ குடும்பி. அந்த நாராயணன் மாந்தோலை தரித்து கொண்டு போன நிகழ்ச்சியை நினைத்து நாரதர் பரவசப்பட்டு வசிஷ்டருக்கு சொல்ல வசிஷ்டர் கேட்டு மகிழ்ந்த அற்புதமான திருநாமம். இந்த திருநாமத்தை ஜெபித்தால் லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த மாந்தோலை ஊடுருவி பார்த்து கடாட்சிச்சுருவோம் லக்ஷ்மி. மகாபலியை கடாட்சிக்கலையான கடாட்சிச்சா. அதன் விளைவு தான் மகாபலியின் தலையிலே திருவடி வைத்தான் நாராயணன். இன்றைக்கும் மகாபலி பாதாளத்தில் இருக்கான். அவன் வீட்டு வாசலில் குள்ள கூர்காவான் என்று பகவான் காவல்காரனாக இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை ஏற்றவெல்லாம் லக்ஷ்மி கொடுத்தாள். சொத்து போச்சேன்னு இல்லை. இந்த சொத்து என்ன? எம்பெருமானுடைய பாதுகாப்பிலே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரி ஜெயிலில் போட்டிருந்தான் மகாபலியை. ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அவனுக்கு தனி லோகம் கொடுத்து ராஜ்யம் கொடுத்து ஒரு அரசியல்வாதிகளோட ஆனந்தமாக ஜெயிலில் வாழ்ந்தான். அப்படி தான் பார்த்துக்கங்களேன், வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ ஏற்பட்ட செல்வத்தை தரக்கூடிய திருநாமம் இது. இதற்கு தமிழ் பாட்டு. மானின் தோலால் மறைத்தான் மார்பில் உரை மலர் மகளை மூலகம் பெற்றான் நான் பிரம்மச்சாரி என்று நவின்றான் கிருஷ்ணாஜினதர நானான் வேங்கடனே. இப்படி கிருஷ்ணாஜினம் என்று மாந்தோலுக்கு பெயர். கருப்பு மிருகம், கருப்பு மான். எந்த ஏரியாவில் கருப்பு மான் அச்சமில்லாமல் நடமாடுகிறதோ அங்கே தான் இந்த தர்மத்தை எல்லாம் அனுஷ்டிக்கணும்னு தூதவர் சொல்லிட்டார். அதான் சரியான இடம். மற்ற ஊரில் தர்மத்தை அனுஷ்டிச்சானா உங்கள் கதி என்ன ஆகுன்னு தெரியாதுன்ட்டார் போல இருக்கு. அதனால் நண்பர் சொன்னார், தர்மம் போடுனா அதெல்லாம் கிடையாது சுவாமி, மான் ரோடில் பத்திரமா போகிறதா, அதனால் வேண்டாங்க, யா தர்மமே படட்டும் அப்படின்னு அடாவடியாக சொல்கிறார். அதை விடுங்கள். அப்பேற்பட்ட மான் கொண்ட தோல் மார்பினனாக இருந்த எம்பெருமானை திருவேங்கடத்திலே பார்த்த நான் நாச்சியார் கோயிலே பார்த்தேன் என்கிறார் திருமங்கையாழ்வார். அங்கேயும் ஸ்ரீனிவாசன், இங்கேயும் ஸ்ரீனிவாசன். அதை பற்றி பிறகு இன்னொரு திருநாமையில் விளக்கமாக சொல்லு. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். கிருஷ்ணாஜினதராய நமஹா, நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.